வணக்கங்க. நான் இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கலீல் கிப்ரான்ங்கிற ஒரு மாபெரும் போயட்டினுடைய ஒரு வரி சொல்ல வேண்டியிருக்குங்க. அவர் காதலை பற்றி பாடும் முன்னால், என் நாவை புனித கனலால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லுவார். சுத்தப்படுத்துறதுன்னா கிளீன் பண்றதுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஸ்டெரிலைஸ் பண்றது. டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்பரேஷன் பண்றதுக்கு கத்திய ஸ்டெரிலைஸ் பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் இந்த சோலைகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, என் நாவை புனித கனலால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு மனசுல ஒரு தார்மீகமா ஒரு எண்ணம் வருதுங்க. ஏன்னா, அந்த காதல் அதை விட எல்லா சமுதாயங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான சோலைக்காடுகளை பத்தி பேசத்தான் போறேன் நானு. அது முதல்ல கிட்ட போக வேண்டாங்க. மிகப்பெரிய பேரழக கிட்ட போய் பார்க்கறத விட தூரத்துல இருந்து பார்ப்போம். அது பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம். அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ உள்ள சோலைகளை பத்தி பேசப் போறோம். சோலைகள் என்றால் வெறும் சோலைகளை பத்தி நாம் பேசப் போறதில்லை. கூடவே கிராஸ்லேண்ட் இருக்கும். 2ம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஈகோசிஸ்டம். ஷோலா ஒரு ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் இன்னொரு ஈகோசிஸ்டம். இங்க ஷோலா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் சொல்லப் போறோம். இது யாருக்காக நான் சொல்லப் போறேன்? சயின்டிபிக் திங்கிங் இல்லாத மக்களுக்காக இல்லைங்க. மாணவர்களுக்கு தான். அதுவும் விஞ்ஞான அறிவோடு சிந்திக்கிற மக்களுக்காக. அதாவது விஞ்ஞான அறிவு கூடத்தின் வாசல் திருஷ்டி பூசணிக்காய் கட்டியிருக்கிற சங்கடத்தை, தேவையில்லாத சம்பிரதாயத்தை நீங்க நிறைய பேர் ஸ்கூலுக்குள்ள போகும்போது பார்த்துருப்பீங்க. விஞ்ஞான அறிவு கூடத்தின் வாசல் திருஷ்டி பூசணிக்காய். அதுல படிக்கிற மாணவர்களுக்கு இல்லைங்க. அதையும் தாண்டி காவிரி எங்கடா உற்பத்தி ஆகுதுன்னு ஒரு பையனை கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ ஒரு சாமியாருங்க கமண்டலத்தை வச்சிருந்தாராமா, கமண்டலத்தை காக்கா தட்டி விட்டுருச்சான், காவிரி உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா படிக்கிறதுக்கு என்னங்க அர்த்தம் இருக்குது? விஞ்ஞானம் படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுங்க? ஆக மொத்தம் காவிரி உருவாகிறது கமண்டலத்தை கமுத்ததனால இல்லைங்க, சோலைகள் இருப்பதனாலதான் காவிரி போன்ற பல நதிகளும் உருவாகுது. தென்னிந்தியா வாழ்வதே சோலைகளாலும் புல்வெளிகளாலும் தான் என்ற உண்மையை உங்களுக்கு 2-3 சீரியல் வரப்போகுதுங்க. தொடர்ந்து அதை பேச போறோம். ஆனா முதல்ல எடுத்த உடனே நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் கோபம் ஏன் வருதுன்னா, சுதந்திர இந்தியாங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சுதந்திர இந்தியா வந்த உடனேயே நம்ம மக்கள் எல்லாம் லண்டன் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த காலத்துல பார்த்து 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 நம்ம நாட்டுல இண்டஸ்ட்ரீஸ் வேணும்னு அந்த சிந்தனையை மட்டுமே நினைத்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. நமது பல சோலைகளும் புல்வெளிகளும் காவு கொடுக்கப்பட்டது. புண்ணிய நதிகள் வறண்டு போயின. அப்படி மிக முக்கியமான சோலைகளை பற்றி நான் இங்க ஒரு வகுப்பறையே நடத்த போறேனுங்க. அந்த வகுப்பறைக்கு உங்களை அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போக போறேன். விஞ்ஞான சிந்தனையோட அறிவுபூர்வமா யோசிக்கிற மக்களாக, மாணவர்களாக என் கூட பயணிங்க. அடுத்து போலாங்களா? சொன்ன இல்லைங்களா? கழுகு பார்வையில் மந்திர சோலைகளும் மயக்கும் புல்வெளிகளும். கழுகு பார்வைங்கும் போது கேமராவும் வேணுங்க, லென்ஸும் வேணும். அது டெலிலென்ஸ் வேணும். தூரத்துல இருந்து சோலையை நம்ம போட்டோ எடுக்கணும். சோலையினுடைய கனப்பிய போட்டோ எடுக்கணும். அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் போட்டோ எடுக்கணும்னா கேமரா இஸ் அ மஸ்ட்ங்க. அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாங்களா? சோலைகள் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். அமெரிக்காவில் பார்க்கலாமா? லண்டன்ல பார்க்கலாமா? நம்ம நிறைய காசு இருக்குன்னு வெளிநாடு சுத்தக்கூடிய மக்கள் போய் பார்த்திருப்பாங்களா? நிச்சயம் முடியாது. சோலைகள் என்பது மிக உன்னதமான, தனித்துவமான ஒரு யுனிக் ஃபாரஸ்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நார்த்ல இல்லைங்க, நமது தென்னிந்தியாவினுடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்குதுங்க. அதுவும் கர்நாடகா, தமிழ்நாட்டுல நீலகிரிஸ், கர்நாடகாவில் குதிரைமுக் மவுண்டன்ஸ் அண்ட் அதர் முள்ளியாங்கிரி அங்கெங்கெல்லாம் இருக்குதுங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீலகிரி, பழனி ஹில்ஸ், ஆனைமலைஸ், எருவிகுளம் நேஷனல் பார்க்ல, அகத்தியர் மலையில, இந்த பகுதிகள் அத்தனையிலையும் நமது
மனதுக்கு பிடித்தமான சோலைக்காடுகளை பார்க்க முடியுங்க. பார்க்க முடியும்னு தான் சொல்றேன். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஆக மொத்தம் நான் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு அந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தனியா ஒரு மேப்புங்க. இங்க பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும் இல்லைங்களா? எல்லாமே தூரத்துல இருந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? கிட்ட போய் பார்க்கறப்ப அலை அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னடா அலை அடிக்குதுன்னு பார்த்தா அது அரபிக்கடல் வரும். இங்க பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் மேல தப்தி ரிவர் தப்தி அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே டிராவல் பண்ணி பண்ணி வந்து இங்க கன்னியாகுமரியில முடியுதுங்க. தென்னிந்தியாவுக்குள்ள நுழையும் போதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் நம்ம மனசுக்கு தெரியுதுங்க. அப்படிப்பட்ட சோலையை தான் நம்ம தூரத்திலிருந்து பார்க்க போறோம். இப்ப வெஸ்டர்ன் காட்ஸை முழுசா பார்த்தோம். ஆனா இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸுடைய ரோல் என்ன, அதுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு இங்க பாக்குறீங்களே. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க. எல்லாரும் 36 கிலோமீட்டர் ஒய்டுன்னு சொல்லுவாங்க இதை. இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போகக்கூடியதுங்க. கேரளாவுக்கு போகக்கூடியதுன்னா பால்காட் கேப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பால்காட் கேப். அப்புறம் இங்கொன்னு இருக்கு பாருங்க. இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு ஜங்ஷன் மாதிரி. இந்த ஜங்ஷன் தான் நமது, மறுபடியும் சொல்றேனுங்க, நமது மோயார் பள்ளத்தாக்கு. எங்களுடைய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்கு உள்ள ஓடக்கூடிய மோயார் ரிவர் பள்ளத்தாக்குங்க. அது இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பவானிசாகர் டேமுக்கு ஜாயின் பண்ணுதுங்க. இங்க நீங்க தென்படுறதெல்லாம் பார்க்கறது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸுங்க. நீங்க இந்த வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க. சவுத்தர்ன் காட்ஸ் ஆல்மோஸ்ட் கண்டினியூவஸ் மவுண்டன் ரேஞ்சஸ், ஆல்மோஸ்ட் கண்டினியூவஸ் மவுண்டன் ரேஞ்சஸ். ஆனா இங்க இங்க பாருங்க, எல்லாமே டிஸ்கண்டினியூவஸ் மவுண்டன்ஸுங்க. நாங்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு பயோடைவர்சிட்டி டிரைவ்னு சொல்லி போயிருக்கோம். 6 தடவை போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே இன்னும் போக முடியலைங்க. ஏன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்னவோ ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கம். பார்க்கலாம், ஒரு ட்ரையல் போகலாம், முடிஞ்சவங்க வாங்க. இங்கே பாருங்க, நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு தனித்தனியாக விட்டுறலாங்களா? 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தா ஒரு வார்த்தை வருங்களே, அதுக்கு பேர் குடும்பம், ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிங்கிறது 2 சேர்ந்த ஒரு ஈக்கோ சிஸ்டம் மாதிரி இங்க இங்க இருக்கு பாருங்க. கிராஸ்லேண்ட், இந்த மலை உச்சிகளிலெல்லாம் கிராஸ்லேண்ட், சரிவுகளில பாருங்க அங்கங்க ஷோலாஸ் இருக்கா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி மவுண்டன் ரேஞ்சஸ், பியூட்டிஃபுல் மவுண்டன் ரேஞ்சஸ், மிகப்பெரிய ஈக்கோ சிஸ்டம் நிறைய இருக்குதுங்க. அடுத்து போலாங்க. இங்க பாருங்க, ஷோலா ஃபாரஸ்ட். முதல்ல இந்த இடத்தை பற்றி சொல்லணும். சில புண்ணியம் பண்ணவங்களுக்கு, அழக ரசிக்கணும்னு துடிச்சவங்களுக்கு இன்னைக்கு போக முடியாதுங்க. ஒரு காலத்துல ஈஸியா போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுங்க. அப்பர் பவானி டேம்ல இருந்து அந்த டேம் கரையை தாண்டினா ஒரு 12 கிலோமீட்டர் போனோன்னு பங்கித்தப்பால்னு ஒரு இடம் வரும். பங்கித்தப்பால்னு ஒரு இடம் வருங்க. அந்த அந்த பங்கித்தப்பால் போற வழியில லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இது இருக்குங்க. இதுக்கு பேரு மடிப்பு மலைகள், ஃபோல்டட் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மடிப்புகள்ல ஒவ்வொரு மடிப்புலையும் ஒரு ஷோலா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மடிப்புலையும் ஒரு ஷோலா இருக்கு. நாங்க மாணவர்களோடு இங்க கேம்ப் பண்ணியிருக்கோம். இங்க கேம்ப்னா இதை தாண்டி அந்த பங்கித்தப்பால்ல கேம்ப் பண்ணியிருக்கோம். கேம்ப் பண்ணும்போது மாலை வேளையில இங்க வந்து இந்த மலை உச்சியில உட்கார்ந்து ஒரு கிளாஸ் எடுப்போம். வெஸ்டர்ன் காட்ஸை பத்தி, அதனுடைய கிராஸ்லேண்ட் ஷோலாவை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு மாணவர்கள் அப்படியே இதுல இறங்க சொல்லுவாங்க. கீழே ஒவ்வொரு அந்த மடிப்புல இருந்து கீழே இறங்கி வந்தா கீழே ஒரு ஸ்ட்ரீமுக்கு வந்து சேரும். அந்த ஸ்ட்ரீம் கரையிலேயே நடந்தோம்னா பங்கித்தபாலுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணோம். எங்க டென்ட்டுக்கு வந்துடுவோம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் பங்கித்தபால் போற வழி இருக்கக்கூடிய ஃபோல்டர் மவுண்டன்ஸுங்க. இங்க எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 6000 ஃபீட் இருக்கு, எம்எஸ்எல் இருக்குங்க. 6000 ஃபீட் எம்எஸ்எல் இருக்கு. யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா வனத்துறையில முக்குருத்தி நேஷனல் பார்க்கினுடைய எஃப்டிட்ட பர்மிஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இத தூரத்தில் இருந்தாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. பாருங்க, கிராஸ்லேண்ட், ஷோலா, இண்டிவிஜுவல் செப்பரேட் ecosystems, but jointly they form a ஷோலா கிராஸ்லேண்ட் ecosystem. என்ன அழகு பாருங்க. இதுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும்னு ஆசை தான் வருது மனசுக்குள்ள. வாய்ப்பு கிடைச்சா போய் பார்ப்போங்க.
நாங்க எத்தனை 1000 தடவைகள் இது போன்ற சோலைகளுக்குள்ள போயிருக்கோம் தெரியாது. அதுவும் மதிகட்டான் சோலைக்குள்ள. அது பின்னாடி சோலை பற்றி முழுசும் பேசும்போது சொல்றேனுங்க. இங்க பாருங்க, இதை பார்க்குறப்பவே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு. ஷோலா, தமிழ்ல சோலை. இது ஒரு நேட்டிவ் ஃபாரஸ்ட்டுங்க. மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லைங்க. நேட்டிவ் ஃபாரஸ்ட். இட்ஸ் a relic vegetation. What do you mean by relic vegetation? மிக பழமையானதுங்க. ஆண்டுகள் சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது. என்று பாறைகள் தோன்றியதோ, மண் தோன்றியதோ, மண்ணில் முதல் தோன்றிய காடுகள் சவுத் இந்தியாவில் இதுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான, பழமையான, தொன்மையான, மிக வேல்யூபிள் ஃபாரஸ்ட்டுங்க. அந்த ஆனா எதை சொன்னாலும் நம்ம விஞ்ஞான உலகத்தில் வாழ்றவங்க we need definition. டெஃபனிஷன் இல்லாம எதையுமே ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் விஞ்ஞானம். அப்ப இந்த ஷோலா ஃபாரஸ்ட்டுக்கு என்னங்க டெஃபனிஷன்? How will you define a ஷோலான்னு கேட்கலாம். நீ வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாவோ அப்பாவோ படிச்சவங்களா இருந்தா வாட் இஸ் அ ஷோலா, கமா டிஃபைன் இட்னு கேட்டா, இல்ல உங்க டீச்சரே கேட்குறாங்க டிஃபைன் a ஷோலான்னா என்ன சொல்லுவீங்க மாணவர்களே? எஸ், நான் சொல்றேனுங்க. A ஷோலா ஃபாரஸ்ட் இஸ் டிஃபைன்ட் as a temperate montane wet evergreen forest or montane temperate wet evergreen forest found in the mountain folds of South India which are above 6000 feet MSL. அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்டைத்தான் தமிழ் என்ன சொல்றது, 6000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய தென்னிந்திய மலைகள்ல, தென்னிந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மடிப்பு மலைகளா இருக்கக்கூடிய அந்த மடிப்பு மலையின் பள்ளத்தாக்குகள்ல இருக்கக்கூடிய அமைந்திருக்கிற பசுமை மாறா காடுகள், அதுல ஒண்ணுதான் இந்த ஷோலா ஃபாரஸ்ட்டுங்க. மறுபடியும் சோலை பத்தி நாளைக்கு பேசுவோம். இதனுடைய ஆன்டிகுட்டி, ரெலிக் வெஜிடேஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லாங்க, உங்களுக்கு ஃபாசில்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தெரியும். ஃபாசில்னா என்னங்க? We used to call it something dead and buried. We used to call it something as dead and buried. அதான் ஃபாசில். நம்ம எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபாசில்ங்கிற வார்த்தை சொல்லும் போதே எத்தனை 1000 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடிங்கிற என்ன கேள்விக்குறியா வரும். ஆனா இந்த ஷோலாவை லிவிங் ஃபாசில்ங்கிறோம். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தொன்மை நிறைந்த ஒரு காடுங்க. அப்ப எவ்வளவு பெருமையா இருக்குதுங்க யோசிக்கிறதுக்கு. அதுவும் உலகத்திலேயே தமிழ்நாட்டுல, நம்ம தென்னிந்தியாவில், அதுலேயும் தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். மனிதர்களை பெருமைக்குரிய விஷயமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மரம், அதுவும் சோலையில் இருக்கக்கூடிய மரங்கள் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்குது. எத்தனை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உருவாக்கி இருக்குது, காரணிகளை உருவாக்கி இருக்குது. அதை நம்ம மதிகட்டான் சோலைகள் உங்களை கூட்டிகிட்டு போறேன். இப்ப இல்லைங்க, ஒரு 96 97க்கு முன்னாடி 85லிருந்து 86லிருந்து 2014 வரலும் நாங்க மதிகட்டான் சோலைக்குள்ள நடக்காத நாட்களே கிடையாது. எங்கள் பாதங்கள் படாத இடங்களே மதிகட்டான் சோலை இல்லை. அப்படிப்பட்ட அது மாதிரி இது ஒரு அழகான சோலைங்க. இதுக்குள்ள போறதுக்குரிய வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, ஷோலா பற்றி சொன்ன மாதிரி ஓவராலா சொல்லும்போது இது ஒரு கிராஸ்லேண்ட். இட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் ஏரியா. வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் ஏரியா. அங்க பாருங்க, அப்படியே மனசு பூரா தாவி தாவி ஓடலாமான் இருக்கு. இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம். கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் சொன்னா கேன் யூ டிஃபைன் அ கிராஸ்லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கிராஸ்லேண்ட் எப்படி டிஃபைன் பண்ணி எப்படி வரையறுப்பீங்க? எஸ், ஐ வில் டெல் யூ. கிராஸ்லேண்ட் இஸ் அ ஃபாரஸ்ட். என்ன சார் கிராஸ்லேண்டு போய் ஃபாரஸ்ட்ன்ட்டீங்க? நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கு மனசுல. மரம் இருந்தா தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, புல்வெளிகளும் ஃபாரஸ்ட் தான். ஸோ ஃபாரஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபாரஸ்ட் இஸ் அன் ஏரியா where any natural vegetation occurs. Even water, when natural vegetation occurs, it is a forest. I hope you understand. So, if grassland is a forest, of course, it's a grassy forest. அப்போ ஷோலாவுக்கு இஸ் a wooded forest. ஷோலாவுக்கு என்ன சொல்லுவாங்க? wooded forest. இது grassland, grassy forest.
எங்க பார்த்தாலும் விதவிதமான கிராஸ் இருக்குங்க. அங்கங்க ஒரு மரம், அதுவும் ஃபேமஸ் மரம் பின்னாடி காமிப்பேன். ரோடோடென்ட்ரான்னு ஒரு ஃபயர் ஆஃப் ஐ மீன் போலீஸ் ஆஃப் த ஷோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதுவும் அங்கங்க தென்படும். இங்க இருக்கு பாருங்க, அங்க எங்க ஒன்று இருக்கு பாருங்க. இது ஒரு ரோடோடென்ட்ரான், இங்க ஒரு ரோடோடென்ட்ரான், இங்க ஒரு ரோடோடென்ட்ரான், இங்க ஒரு இங்க பாருங்க, அங்கங்க ரோடோடென்ட்ரான் இருக்குங்க. அதை பார்க்குற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த டாபிக் போலாங்க. சோலை என்பது ஒரு சுவாச களம்ங்க. நம்ம மூச்சு விடுறதுக்கு அடிப்படையான ஊற்றுக்கண்ணே அந்த சோலைகள் தான். சோலைகள் இல்லைன்னா மனித சமுதாயம் இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட சோலைகள் உங்க கண்ணுக்கு தெரிய பாரு. மேல மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போகுதுங்க. மூடுமணி மோகினிகள் ஓடிட்டு இருக்க பாருங்க மேல. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஸ்வாமித்திரரை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஏதோ ஒரு மோகினி வந்து கட்டி பிடிச்சி அவர் தவத்தை கெடுத்து விட்டார். அவர் தவம் கலைஞ்சு போச்சு. அந்த மாதிரி இங்க மரங்கள் விஸ்வாமித்திர தவம் இருக்குதுங்க. அந்த மரங்களின் விஸ்வாமித்திர தவம் கலைக்கும் மூடுபனி மோகினிகள் அப்படியே அங்க பாருங்க, நமக்கும் ஒரு சில்லிப்பு விடுதுங்க மனசுல. அப்படிப்பட்ட இந்த சோலைக்காடுகள், இது பெரிஜம். நான் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவேன். தொடர்ந்து 1986 2017 வருடமே அங்க கேம்ப் பண்ணியிருக்கோம். எதுக்கு கேம்ப்னா? டூர் இல்லைங்க, ரிசார்ட் இல்லைங்க, மாணவர்களோட, லட்சக்கணக்கான மாணவர்களோட. லட்சக்கணக்குனா எத்தனை லட்சம் சொல்ல முடியாதுங்க. 10 லட்சம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட அது இருக்க முடியாது. ஏன்னா 10 லட்சம் கணக்கு போட முடியாதுங்க. 10 லட்சம் நான் சொன்னது சோலையை பத்தி பல மீட்டிங்ல, பல செமினார்ல, போலீஸ் ஆபீசர்ஸுக்கு எஸ்டிஎஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப நான் போய் ஜங்கிள் கிராஃப்ட் பத்தி பேசுறப்ப சோலை பத்தி பேசியிருப்பேன். இந்த மாதிரி இதுல ஒரு 10 லட்சம் பேருக்கு பக்கமா இந்த சோலைங்கிற வார்த்தை அதனுடைய உன்னதத்தை தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் சோலை பத்தி பேசுறதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள அப்படியே தேவாமிர்தமா இருக்குங்க. அப்படிப்பட்ட சோலை தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, சோலைக்காடுகள் மேகங்களை மழைத்துளியாக்கும் மந்திரக்கும். அதே பேரிஜம் லேக் அங்க தூரத்தில் இருக்கு பாருங்க. நீங்க லேக்குன்னு சொன்னோடனே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, அங்கிள் இது லேக்கா? அப்ப நான் முடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? உண்மை, நோ, இட் இஸ் அ டேம். கொடைக்கானல் லேக் இஸ் அ டேம், ஊட்டி லேக் இஸ் அ டேம். பொதுவாகவே 99% ஹில்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே டேம்ஸ் தான். ஆனா அந்த ஏரிக்காடுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஏற்காடு, அதுல இருக்கிறது மட்டும் ஒரு பாண்டுங்க, பெரிய லேக்கும் இல்லை, அது டேமும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த பெரியம் நீங்க போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதனுடைய உண்மை புரியும். ஆனா இப்போ நீங்க பார்க்க பெரியம் இந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா 86 87 இருந்து நான் போயிட்டு இருக்கேன். அதனுடைய உன்னதத்தன்மை எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. இப்போ சில நேரங்கள்ல டூரிஸ்டுடைய கூட்டத்தை பார்த்தா கோபம் வருதுங்க. ஏன் போலீஸ்காரங்க இங்க ஒரு சார்ஜென்ட்டே போடணும் மாட்டிருக்குது, டிராபிக் கண்ட்ரோல், அந்த அளவுக்கு டூரிஸ்டுங்க. அங்க போன சோலைகளை பார்த்து ரசிக்கிற மக்கள் போலாம். அப்படிப்பட்ட ஒரு சோலை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, க்ளோஸ பாருங்க. இந்த சோலைங்கிற வார்த்தை நம்ம இங்கிலீஷ்ல ஷோலாம்பம், அது சுத்தமான தமிழ் சொல் சோலை. சங்க தமிழ்னு ஒரு புக்கு கூட இருக்குதுங்க, ஐ திங்க் கலைஞர் எழுதுன்னு நினைக்கிறேனுங்க. அந்த புக்கில் கூட சோலைங்கிற வார்த்தை வரும். அல்லது தோடானுடைய வார்த்தைகள் இருந்து கூட சோலைங்கிற வார்த்தை மருவி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சோலை, அதை பத்தி சொல்லும்போது முக்கியமான வார்த்தை சொல்லணும். இட்ஸ் an overhead tank for the rivers down below. கீழே ஓடக்கூடிய அத்துணை நதிகளின், நமது சவுத் இந்தியாவில் ஓடக்கூடிய அத்துணை நதிகளினுடைய மேல்நிலை தொட்டிகள் ஆர் பயாலஜிக்கல் ரிசர்வாயர் இந்த ஷோலா தான். அங்க பாருங்க, ஷோலாவில் அப்படியே வண்ண வண்ண கலர்ல, கண்ணை பறிக்கும் வண்ண கலர் அப்படியே இருக்கு. இதை நான் அழகா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அது பார்க்குறவங்க எல்லாம் இது என்னன்னு கேட்குற அளவுக்கு இருந்ததுங்க. என் தம்பி டாக்டர் அசோகன் ஆசைப்பட்டு தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பெருசாக மாட்டி விட்டாருங்க. ஏன்னா வர்றவங்களுக்கெல்லாம் இது தெரியட்டுங்கண்ணா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சோலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பாருங்க, அருமை அருமை. அது பாருங்க, ஒவ்வொரு மரத்தினுடைய இன்னைக்கு பார்க்குறீங்க, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் தலை என்னென்னமோ பண்றாங்க. நான் குறை சொல்லலைங்க, அவங்க முடி அவங்க தலை என்னமோ பண்ணட்டும். நான் பேசுறது அதே மாதிரி இந்த மரத்தினுடைய முடியை பாருங்க, தலையை பாருங்க,
கிரவுன்னு சொல்லுவோம். அந்த கிரவுனுடைய கலர் பாருங்க, பிங்க், ரெட், பிரவுன், அத்தனை மல்டி கலர்டு foliages. மரத்தினுடைய டாப் எல்லாம் என்னவா இருக்குதுங்க, மல்டி கலர்டு foliages. The crowns of the trees of the shola has multi colored foliages. எப்படி வந்திருக்க முடியும்? அது இளவேனில் காலம் கொடுத்த கொடைங்க, ஸ்பிரிங். இளவேனிலுக்கு ஸ்பிரிங்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், ஸ்பிரிங், இளவேனில். அந்த இளவேனில் காலத்துல தான் புக்கு, மரங்கள் எல்லாம், செடிகள், கொடிகள் அனைத்துமே புது தளிர்களை துளிர்க்கும். அந்த மாதிரி இலைகள், துளிர்கள் இந்த கலர்ல வந்து 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 எப்படி இருக்கு பாருங்க. ஸோ காலிஃப்ளவர் லைக் கிரவுன்ஸ் ஃபார் த ட்ரீஸ் ஆஃப் ஷோலா ஃபாரஸ்ட். இது வந்து தொப்பிட்டிக்கு பாறைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க, பேரிஜம் போற வழியில. அதுல இங்க கீழே பாருங்க ஷோலா ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் ஷோலா இருக்கும். இந்த டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறையில ஒரு சின்ன குகைங்க, அதுக்கு பேரு டெவில்ஸ் கிச்சன்னு. எல்லாம் கதை கதையே சொல்லி வைப்பாங்க. எப்படி மதிக்கட்டான் சொலைக்குள்ள போனா திரும்பி வர முடியாது பொய் சொல்றாங்களோ, சுத்தமான பொய்யுங்க அது. ஆயிரக்கணக்கில் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை பத்தி பின்னாடி பேசுறேன். அந்த மாதிரி இதுக்கு டெவில்ஸ்க்கு, பேய் தான் அங்க வந்து சமையல் பண்ணும்பாங்க. நாங்க போயே பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க மாணவர்கள் 60-70 பேர்த்து கூட டீச்சர்ஸோட அங்க போய் உட்கார்ந்து, அதே டெவில்ஸ் கிச்சனுக்கு மேல நாங்க 4-5 பேர் மட்டும் இதுக்கு மேல ஏறி இதுவரையிலும் போயிட்டோங்க. இதுக்கு மேல மாணவர்கள் அலோவ் பண்ணல, இங்கேயே எக்க வச்சுட்டு நாங்க ஒரு 5-6 பேர் மட்டும் இங்க போய் உட்கார்ந்து எங்க கொண்டு போன மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். பேய் எங்களை ஒன்றும் பண்ணலை. ஸோ ஏன் இப்படி பொய் பொய்யா பேர் வைக்கிறீங்க? தமிழ் பேட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் பெயரே வைக்க தெரியாத நமக்கு அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்படி வைக்கலாமுங்களா? டெவில்ஸ் கிச்சன், அதுக்கு வேற பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இந்த ஷோலா ஃபாரஸ்ட் இங்க பாருங்க, 2 பக்கமும் கிராஸ்லேண்ட். இந்த பக்கம் கிராஸ்லேண்ட், இந்த பக்கம் ஷோலா, இங்க கிராஸ்லேண்ட். இது என்னது? ஒன்று ஒன்று விட்டு 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 ஆல்டர்னேட் ஈகோசிஸ்டம்ஸ். ஷோலா, கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட் ஈகோசிஸ்டம்ஸ். இதை இன்னைக்கு எங்காவது பார்க்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா என் கோபத்தோட தான் பதில் சொல்லணும். சாரி, முடியாதுங்க. வனத்தை அழித்தது யார்? அந்த வார்த்தைக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். பின்னாடி வருங்க. அப்பொழுது அக்கினி வார்த்தைகளால் அதை கொட்ட வேண்டியிருக்கும், திட்ட வேண்டியிருக்கும், அதை பசுமை சுடுகாடுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்பத்திக்காவது இந்த புல்வெளி, சோலை, புல்வெளிங்கிற ஆல்டர்னேட் ஈகோசிஸ்டத்தை பார்த்து படத்திலேயாவது ரசிச்சுக்கலாங்க. நம்ம பேரம்பேத்திக்கு, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு சோலைகளையே காமிக்க முடியுமா? கொடைக்கானல் பகுதிகளில் பள்ளி ஹில்ஸ்ல கிராஸ்லேண்டே இல்லைங்க, ஒட்டுமொத்தமா அழிச்சு விட்டோம். மன்னவனு பின்னாடி காமிக்கிறேங்க. மன்னவனூர்ல எங்கா ஒரு இடத்துல கொஞ்சம் கிராஸ்லேண்ட் இருக்கு. எதுக்காக அழிச்சாங்க? அது அடுத்த டாபிக் பின்னாடி வருங்க. இப்ப பாருங்க, கிராஸ்லேண்ட், ஷோலா, கிராஸ்லேண்ட். இப்பவே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்க அடுத்த சந்ததிக்கு, அதுக்கு அடுத்த சந்ததிக்கு இது கம்ப்ளீட்டா தெரியாதுங்க. இந்த பிரதேசத்தை பற்றி சொல்லும்போது, சப்தங்களாலும் வார்த்தைகளாலும் காயப்படுத்தப்படாத ஒரு புண்ணிய பூமி இது. இந்த மௌனம் நேசிக்கப்படும் இந்த புண்ணிய பூமியில டூரிஸ்டுக்கு என்ன வேலைங்க? அங்க போய் உட்காந்து தம் பண்றதுக்கா, தம் அடிக்கிறதுக்கா, தண்ணி போடுறதுக்கா? இயற்கையை ரசிச்சுட்டு அதை பத்தி கவிதை எழுதுற மக்களுக்கு பிடிக்கும். இயற்கையை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட அதை பார்த்துட்டு அதை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வர்றதுக்குரிய நேச்சுரலிஸ்டுக்கு பிடிக்கும், மாணவர்களுக்கு பிடிக்கும். டூரிஸ்ட் நல்ல வேலைங்க. டூரிஸ்ட் அங்க போகல. டூரிஸ்ட் மட்டும் அங்க போயிருந்தா இந்நேரம் ஃபோக்கஸ் பண்ணி அங்க ஒரு A1 சிப்ஸ் கிடைச்சிருக்கும், டாஸ்மாக் கடையுடைய பாட்டில் கிடந்திருக்கும். நல்ல வேலை. வனத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க பேரியம் ரேஞ்சில். தேங்க்யூ.